அனைவரிடமும் நடந்த தீ. உலகம் இருளால் அல்ல, மனங்களின் பிளவுகளால் சிதைந்த காலம் அது. கோயில்கள் உயர்ந்தன, ஆனால் இதயங்கள் சுருங்கின. மக்கள் இனி எது தர்மம் என்று கேட்கவில்லை, யார் தர்மவான் என்பதே அவர்களின் கேள்வி. பிறப்பு மதிப்பை தீர்மானித்தது, பயமே பக்தியாக மாறியது. அப்போது ஐயப்பன் இறங்கினார். அரியணையில் அல்ல, பட்டு ஆடையிலும் அல்ல, காலில் செருப்பில்லாமல் அனைத்து நிலங்களின் தூசியையும் சமமாக ஏந்தியவனாய். அவர் ராஜாவும் இல்லை, பூசாரியும் இல்லை, அமைதியால் ஒளிரும் ஒரு பயணி மட்டுமே. ஒரே அடையாளமில்லா குழந்தை. ஊர் முழுவதும் வாதம் எழுந்தது. அவர் கடவுளா, மனிதனா, எந்த ஜாதி, எந்த நூல் அவரை சொல்கிறது? ஐயப்பன் சிரித்தார். உங்கள் பிளவுகளுக்குள் நான் இல்லை, ஆனால் உண்மையை நாடுபவர்களின் எல்லோரிடமும் நான் இருக்கிறேன். தீண்டத்தகாதவர் என ஒதுக்கப்பட்டவரின் கையிலிருந்து உணவு உண்டார். பிச்சைக்காரனின் உடைந்த பாத்திரத்திலிருந்து நீர் குடித்தார். பூசாரிகள் எதிர்த்தபோது அவர் கேட்ட ஒரே கேள்வி, எல்லா வயிற்றிலும் ஒரே பசியே எரிந்தால் தூய்மை எப்படி வேறுபாடு கெட்டது? பதிலில்லை. மூட நம்பிக்கையின் சோதனை. ஒரு ஊரில் விதவை ஒருத்தி கிணற்றிலிருந்து நீர் எடுக்க தடை செய்யப்பட்டாள். நீர் தீண்டப்படும் என்ற மூட நம்பிக்கை. ஐயப்பன் கிணற்றருகே சென்று கூறினார், ஒரு பெண்ணின் நிழலை பார்த்து பயப்படும் நம்பிக்கை ஏற்கனவே விஷமாயிருக்கிறது. முதலில் அவர் நீர் குடித்தார். எதுவும் நடக்கவில்லை. வானம் இடிந்து விழவில்லை. நீர் இனிமையாகவே இருந்தது. ஆனால் ஒன்று உடைந்தது, கண்மூடிய நம்பிக்கை. அந்த நாளிலிருந்து அந்த கிணறு பகுத்தறிவு கிணறு என அழைக்கப்பட்டது. பொய் துறவிகள். மற்றொரு நாட்டில் புனித ஆடை அணிந்தவர்கள் பயத்தை விற்றனர். அற்புதம், சாபம், ஸ்வர்க்கம் எல்லாவற்றிற்கும் விலை வைத்தனர். ஐயப்பன் பொதுவில் கேட்டார், தர்மத்திற்கு அச்சுறுத்தல் தேவையா? உண்மைக்கு கட்டணம் தேவையா? கடவுளுக்கு கேள்விகள் பயமா? அவர்கள் சாபமிட்டனர். எதுவும் நடக்கவில்லை. அச்சுறுத்தினர். அவர் அசையவில்லை. மக்கள் கேள்வி கேட்கத் தொடங்கினர். ஐயப்பனை அல்ல, கேள்விகளை தடை செய்தவர்களை. அவ்வாறு மூட நம்பிக்கை வாளால் அல்ல, தெளிவால் வீழ்ந்தது. ஜாதியின் தீர்ப்பு. ஒரு அரசன் தோல் தொழிலாளியை நீதிமன்றத்தில் அனுமதிக்க மறுத்தான். அடுத்த நாள் அதே தோற்றத்தில் ஐயப்பன் அரசவைக்கு வந்தார். அரசன் அறியாமலே வணங்கினான். உண்மை வெளிப்பட்டபோது ஐயப்பன் கூறினார், நீதி பிறப்பை பார்க்காது, பிறப்பு நற்குணத்தை தீர்மானிக்காது. தர்மம் அறியும் ஒன்று மட்டுமே, செயலும் நோக்கமும். அரசன் ஜாதி சுவர்களை இடித்தான், ஆணையால் மட்டுமல்ல, தன் நடத்தையால். மௌனங்களின் காவலன். ஐயப்பன் புகழுக்காக போராடவில்லை. அவர் போராடியது குரல்கள் நசுக்கப்பட்ட இடங்களில், மரியாதை பறிக்கப்பட்ட இடங்களில், பயம் சட்டமாகிய இடங்களில். காடுகளை பேராசையிலிருந்து காத்தார். பெண்களை ஒடுக்குமுறையிலிருந்து காத்தார். குழந்தைகளை அறியாமையிலிருந்து காத்தார். உண்மை தேடுபவர்களை பொய்யிலிருந்து காத்தார். அநீதியை தண்டித்தார், வெறுப்பில்லாமல். அறியாமையை மன்னித்தார், ஆனால் அதை நியாயப்படுத்தவில்லை. உண்மையான யாத்திரை. உங்கள் கோயில் எங்கே என்று கேட்டபோது ஐயப்பன் கூறினார், ஒழுக்கத்துடன் நட, கட்டுப்பாடுடன் வாழ், பகுத்தறிவுடன் சிந்தி, கருணையுடன் செயல்புரி, வெறுப்பை மறுத்து, பயத்தை கேள்வி கேள், அனைத்து பாதைகளையும் மதித்து நட. அந்த பயணமே என் சந்நிதி. அனைத்து மதங்களையும் சேர்ந்தவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். கட்டளையால் அல்ல, உண்மை கட்டாயப்படுத்தாது, அழைக்குமே தவிர. பிரிவு. ஒரு விடியலில் ஐயப்பன் காடுகளுக்குள் மறைந்தார். மக்கள் அவரை சிலைகளிலும் கற்களிலும் நூல்களிலும் தேடினர். ஆனால் அவர்கள் கண்டது கேள்விகளை ஊக்குவிக்கும் ஆசிரியரில், பாரபட்சம் மறுக்கும் நீதிபதியில், சடங்குக்கு முன் மனிதனை பார்க்கும் பக்தனில், வெறுப்பில்லாமல் அநீதியை எதிர்க்கும் போராளியில். ஒரு குரல் காலங்களை கடந்து ஒலித்தது, சமத்துவம் நிற்கும் இடத்தில் நானும் நிற்கிறேன், பகுத்தறிவு எழும் இடத்தில் நானும் எழுகிறேன், நீதி காக்கப்படும் இடத்தில் நான் ஒருபோதும் விலகவில்லை. கதையின் மையச்சேகி. இந்த ஐயப்பன் ஜாதி தீண்டாமைக்கு எதிரானவர், மூட நம்பிக்கைக்கு எதிரானவர், பகுத்தறிவை ஆதரிப்பவர், மதசார்பின்மையின் அடையாளம், தர்மம் நீதி ஒழுக்கத்தின் காவலன், ஒடுக்கப்பட்டோரின் பாதுகாவலன், ஆன்மாவை மட்டுமல்ல மனச்சாட்சியையும் காக்கும் இரட்சகர்.